கடந்த ஏப்ரல் 26 ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மாவை இழந்த விஷால் சமுத்திரகனியோட சேர்ந்து நாயத்தை தட்டி கேட்குறாரு. திடீர்னு எதிர்பாராத விதமாக பிரியா பவானி சங்கரை பார்க்க அவங்க குடும்பத்தில் நிலம் தகராறு இருக்குன்னு தெரிஞ்சு களத்தில் இறங்கி விஷால் என்ன பண்ணுறாருன்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. உயிரே என்ற பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப தேவை. அந்த பாட்டு மூலியமாக கதை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங் சாங்காக கொடுத்துருக்காங்க. அதோடைய விஷுவல் ஆகட்டும் அண்ட் பாடலோடைய லிரிக்லாம் வந்து அருமையாக வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் வாய்ஸுமே வந்து நல்லா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு பாட்டு. அதை தாண்டி டோன்ட் வரி பாடல், அப்புறம் இல்லை ஒரு சோகமான பாடல், இன்னும் ஒரு சில பாட்டில் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வரி பாடல் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த படத்தில் யானை படத்தில் நடித்த 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஹரி இதுக்கு முன்னாடி வெளிவந்த படம், யோகி பாபு, சமுத்திரகனி, பிரியா பவானி சங்கர். இவங்க 3 பேரும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனி எம்எல்ஏவாக இருந்து விஷாலுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துலலாம் அவர் வந்து காப்பாற்றி அது மட்டும்தான் விஷால் ஏதோ பிரச்சனை இருந்து தான் உள்ளே பூந்து காப்பாற்றுறது மட்டும் இவரோட மெயின் கேரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த யானை படம், அது வந்து ஹரி அண்ட் பிரியா காம்போவில் வந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து காமெடி அப்படின்னு பண்ணுற இதில் வந்து லைட்டாக கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் கொடுக்காம நமக்காக களத்தில் விஷால் இறங்கி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக வந்து அவங்களுக்கு பதிலாக நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு பதிலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து பண்ணுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து விஷாலை நல்லா அன்பாக வந்து இருக்கிறது, இல்லை வந்து விஷால் ஏதோ தப்பு பண்ணுறாரா, இல்லை வந்துட்டு விஷாலுக்கு மேலேயே உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேரக்டரை நல்லா வடிவமைச்சிருந்தார் ஹரி அவர்கள். யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் சீரியஸான கேரக்டரும் பண்ணியிருக்காரு, காமெடியான கேரக்டரும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே இந்த படத்தில் காமெடி வரக்கூடிய காட்சிலாம் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் போக பார்த்தீங்கன்னா விஷாலும் வந்து காமெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சீரியஸாக யோகி பாபு பண்ணுறக்கூடிய காட்சி, ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சீரியஸாக இவர் பண்ணுற மாதிரி வந்து காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியாத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. அம்மா சென்டிமெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஒரு தாக்கத்தை வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேபி ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னும் ஃபீல் ஆகலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் டிஎஸ்பி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிங்கம் படத்தில் அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங் அந்த சேசிங் மாதிரி ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் இன்னொருத்தரும் ஒரு சில காரணத்தால் சேஸ் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் அங்கே வந்து வரக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்கனவே ஹரி படத்தில் வந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து நில பேஸ்டாக வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற போது களத்தில் இறங்கி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் விஷால் வந்து சந்திக்கிறாரு அப்படின்றதையும் நல்லா வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. பொதுவாகவே ஹரி படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் விதமாக எடுப்பார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஆம்பளை படத்தில் சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் ஆக்ஷன் காட்சிகளில் ஹரி டைரக்ட் பண்ணதாக வந்து போட்டிருந்தாங்க. ஹரி வந்து அந்த ஆம்பளை படத்தில் கார் பறக்கிற மாதிரிலாம் நல்லா வந்து பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரியே இந்த படத்தில் கார் பறக்கிறதாகட்டும் இல்லை கத்தியை வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லி ஆக்ஷனை நல்லாவே வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. ஆக்ஷன் ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது படத்துடைய செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு மாதிரி டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுச்சு. மொத்தத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர்றது மாதிரி படம் எடுத்திருக்காருன்னு முன்னாடியே சொன்னேன். விறுவிறுப்பாக இருக்கும், அண்ட் ஆக்ஷன் மூவியாக வந்து நம்ம ஹரி படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா ஹாலிவுட் படம், ஹாலிவுட் வெப் சீரிஸ், ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரியான காட்சிலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா வயலன்ஸாக கொண்டுட்டு போயிருந்தார். ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பீங்க, த்ரில்லர் ஜானர்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேமிலி படம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த வயலன்ஸு ஆக்ஷனு, இதை தாண்டி அந்த படம் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் வந்து அம்மா சென்டிமெண்ட் கொடுத்து நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நடுவில் அந்த செகண்ட் ஹாஃப் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக லைக் பண்ணி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு